ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சான்ஸ் செரிஃப், ஏரியல், அதுக்கப்புறம் அல்வெட்டிகா இப்படிங்கிற ஃபாண்ட்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபாண்ட்லாம் என்ன ஃபேமிலிக்குள்ளே வருது, அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த ஃபாண்ட்டு எந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேல கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல செரிஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதிகபட்ச ஃபாண்ட்டு சான்ஸ் செரிஃபும் செரிஃபுக்குள்ளே தான் வரும். இப்போ இதில் என்ன இருக்கும் செரிஃபில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்ட்ரோக். ஸோ ஸ்மால் ஸ்ட்ரோக் அப்படின்னாக்கா ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, அதாவது நீங்கள் டைம்ஸ் நியூ ரோமன், அதுக்கப்புறம் கேலிப்ரி, ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் இந்த செரிஃப் டைப் ஃபேமிலி ஃபாண்ட்லாம் இருக்கும். அடுத்தது சான்ஸ் செரிஃபில் இதில் வந்து ஸ்மால் ஸ்ட்ரோக்கும் சேர்ந்து அட்டாச் ஆகிருக்கும். இதில் வந்து வெறும் ஸ்மால் ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்கும். இதில் ஸ்மால் ஸ்ட்ரோக் சம்டைம்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது, இப்போ நமக்கு அவுட்புட்லாம் வந்தது இல்லையா, எதுவுமே கொடுக்கல, நீங்கள் ஃபாண்ட்டே வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஃபாண்ட்டு சான்ஸ் செரிஃபாக தான் இருக்கும். எந்த ஃபாண்ட்டு நீங்கள் மென்ஷனே பண்ணல, இப்போ நம்ம கடைசி ப்ராப்ளம் மென்ஷனே பண்ணல எந்த ஃபாண்ட்டில் நமக்கு பேராகிராஃபில் உள்ள கண்டென்ட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உள்ளது இந்த சான்ஸ் செரிஃப். அடுத்து மோனோஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே லெட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் லெட்டர், வேர்டு எதுனா இருக்கலாம். அதில் ஃபிக்ஸ்டு வித்து. ஸோ நீங்கள் இதில் போய் வித்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அதனுடைய லெட்டரோட சைஸு, ஸோ அது எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கிறது சரியாக வராது. ஸோ நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு வித்து ஃபாண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டு தான். ஸோ அடுத்தது கர்சிவ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஹியூமன் ஹேண்ட் ரைட்டிங், அதாவது நம்ம ஹேண்ட் ரைட்டிங் சில பேருக்கு நல்லாவே இருக்கும், சில பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கர்சிவ் இருக்கும். ஸோ நம்மள்ட்ட இந்த வேர்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில ஃபாண்ட் வந்து இந்த நம்ம ஹியூமன் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது தான் இந்த கர்சிவ். சில வெப்சைட்டில் அந்த ஹியூமன் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தேவைப்படலாம், அதாவது நம்ம ஃப்ரீ ஹேண்டில் எழுதுகிற மாதிரி. அடுத்து ஃபேண்டசி. ஸோ ஃபேண்டசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன், கேலிப்ரி இதெல்லாம் டீசெண்டாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த ஃபேண்டசி ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஸ்மைலிஸ் ஆட் பண்ண மாதிரி, சிம்பிள்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஃபாண்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்ற ஃபாண்ட்லேருந்து தனியாக தெரியும். ஸோ ஃபேண்டசி அப்படின்னாலே அது வந்து இமேஜினரி தான். ஸோ நம்ம இமேஜின் பண்ணாத ஒரு டைப் ஃபாண்ட்டாக இருக்கும். நார்மலாக அந்த ஏபிசிடி அந்த லெட்டர்ஸ் எல்லாமே நமக்கு புரிகிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதான் இந்த ஃபேண்டசி ஃபாண்ட். ஸோ நார்மலாக நம்ம வெப்சைட்டுக்கான பெஸ்ட்டு ஃபாண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே. ஸோ ஏரியல் யூஸ் பண்ணுவோம். ஏரியல் எதுக்குள்ளே வரும் அப்படின்னா சான்ஸ் செரிஃப் ஃபேமிலிக்குள்ளே வரும். வெர்தனா அதுவும் சான்ஸ் செரிஃப். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சான்ஸ் செரிஃப் தான் இருக்கும். ஸோ அதுதான் பெஸ்ட்டு ஃபாண்ட். அதுக்குள்ளே நிறைய சான்ஸ் செரிஃப்ங்கிறது ஃபேமிலி, அதில் நிறையா மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ் தான் இதெல்லாம் வெர்தனா, ஹெல்வெட்டிகா, தஹோமா. ஸோ இதெல்லாம் இந்த நாளையுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஆனால் இந்த ட்ரிபுச்சட் இது வந்து யூஸ் பண்ணதில்லை, இதெல்லாம் வந்து ரேராக யூஸ் பண்ணக்கூடியது. டைம்ஸ் நியூ ரோமன் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டு டைம்ஸ் நியூ ரோமன். ஜார்ஜியா கூட கொஞ்சம் ரேர் தான், ஜெராமாண்டும் கொஞ்சம் ரேரு. இந்த மோனோஸ்பேஸில் கொரியர் நியூ மட்டும்தான் ஒரு ஃபேமஸான ஃபாண்ட்டு. அடுத்தது கர்சிவில் ப்ரஷ் ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம பெயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம மைக்ரோசாஃப்ட் பெயிண்டில் போய் நீங்கள் ஒரு வேர்டை எழுத போகிறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும், நம்ம மவுஸ் வச்சு எழுதுறோம்னா கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக இருக்கும் இல்லையா, அது சரியான அந்த வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகாது. இப்போ ஏவே நீங்கள் அந்த பெயிண்டில் போய் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைங்க எழுதுகிற மாதிரி இருக்கும், ஒரு எல்கேஜி யூகேஜி பசங்க எழுதுகிற அந்த ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த ப்ரஷ் ஸ்கிரிப்ட் இருக்கும் கர்சிவ். ஸோ இது கர்சிவ் ஃபேமிலியில் வரும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த 4 ஃபாண்ட்டு தான், தஹோமா வரைக்கும் உள்ளது தான். ஸோ டீசெண்டாக ஒரு கிளியர் அவுட்புட்டு கொடுக்கக்கூடிய ஃபாண்ட்டு இந்த 4. இதை நீங்கள் HTML யூஸ் பண்ணுறோம்,
சிஎஸ்எஸ்லேயும் இந்த சான்ஸ் செரிஃப் ஃபேமிலியில் உள்ளது தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஒரு சிம்பிளாக டைப் பண்ணி அவுட்புட்டை பார்த்துருங்க எப்படி இருக்குது அந்த ஃபாண்ட் ஃபேமிலி. நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் பண்ண தேவையில்ல. ஒரு 2 ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு பேராக க்ரியேட் பண்ணுற, அதில் பார்த்தீங்கன்னா பாடிக்கு ஃபாண்ட் சைஸ் 100% கொடுத்துட்றோம். ஸோ பாடிக்குள்ளே தான் எல்லாமே இருக்க போகுது. ஸோ பாடிக்குள்ளே ஹெட்டிங் 2, அதுக்கப்புறம் பேராகிராஃப் இருக்குது. அந்த பாடிக்குள்ளே இருக்கிற அந்த 3 கண்டென்ட்டுமே ஃபாண்ட் சைஸ் 100% இருக்கும். ஸோ டிஃபால்ட் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12, இப்போ நம்ம வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 12ங்கிற ஒரு சைஸ் வச்சுருப்போமா. டிஃபால்ட்டாக நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னா அது 12ங்கிற சைஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே HTML CSSல ஒரு 8 பிக்சல் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 8 பிக்சலும் அப்படியே இருக்கும். அதான் 100%. ஓகேவா. அடுத்தது இங்கே ஹெட்டிங் 1ல் எப்படி இருக்கணும் அப்படின்னா சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட் ஃபேமிலியில் அது எதுனா இருக்கலாம், ஃபாண்ட் ஃபேமிலி தான். அதில் நீங்கள் ஆல்வெட்டிக்காவாக இருக்கலாம், இல்லை ஏரியலாக இருக்கலாம், அதில் என்ன டைப் ஆஃப் ஃபாண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அடுத்து செரிஃப் ஃபேமிலியில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு 2 டைப் பார்த்தோம். ஸோ அந்த 2 டைப்பில் எதுனா இருக்கலாம். அடுத்து மோனோஸ்பேஸ். ஸோ மோனோஸ்பேஸில் ஒன்று தான் பார்த்தோம் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த டைப் ஃபாண்ட்டில் உங்களுக்கு பேராகிராஃப் டிஸ்பிளே ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல. ஸோ உங்களோட அவுட்புட் இந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணிக்கோ. இன்னும் நீங்கள் மற்ற ஃபாண்ட்டு ஃபேமிலியும் யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ரீ ஹேண்ட் ப்ரஷ் டைப் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காகவும் கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்போம் இல்லையா 3 ஃபாண்ட்டை தனித்தனியாக, ஹெல்வெட்டிக்கா, அதுக்கப்புறம் ஏரியல், கமா கொடுத்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ஃபாண்ட்டு ஃபேமிலியாகவும் கொடுக்கலாம். 2மே பண்ண முடியும்.